உடம்பு ஒல்லியாகவே இருக்குங்க. என்னதான் உணவு சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா, நெறைய பேருக்கு, நெறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. குழந்தைகள் ஏன் இப்படியே இருக்காங்க? ஏஜ் 25 ஆகுது, 20 ஆகுது. இருந்தாலும் உடல் எடை ஏன் நமக்கு ஏறவே மாட்டேங்குது? வயதிற்கேற்ற ஒரு உடல் எடையே கிடையாது. பார்த்தாலே ஏதோ சின்ன பிள்ளை மாரி இருக்குன்னு. கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, விட்டமின் டி கண்டிப்பா உடல்ல இருக்கணுங்க. விட்டமின் டியும் உங்களுக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா, நீங்க சாப்பிட்ற கால்சியம் உடல்ல போய் சேராது. அதே மாதிரி தான் நம்ம அனிமியா அப்படின்ற ரத்த சோகை இருக்கிறவங்க, பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நெறைய எடுத்துப்போம். ஆனா, ஒரு குறிப்பிட்ட அளவு இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட்டே இல்லையே! ஏன் ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி நெறைய கழிவுகள் வந்து தேங்க தேங்க நம்ம குடல் பகுதியில இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படதாங்க செய்யுது. அப்போ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறினாதான் நம்ம சாப்பிட்ற உணவு சத்தாக மாறி உங்க உடல்ல சேர ஆரம்பிக்கும். அப்போ பொதுவாகவே நம்ம உடல்ல சத்துக்களாக மாறுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம செய்யணும், உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யலான்றத பாருங்க. குடல் பகுதியை நீங்க கிளென்ஸ் பண்ணுங்க. கிளென்ஸ் பண்றதுன்னா, ஐயோ பேதி மருந்து எடுத்து இன்னும் எனக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம உடல் தாங்குமா அப்படின்லாம் யோசிப்பீங்க. பேதி மருந்து எடுக்க வேண்டாம். 30 நாள் தொடர்ந்து இந்தந்த மூலிகைகளை மட்டும் நீங்க எடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்ற உணவு எதுவாக இருந்தாலும் உடல்ல சேர்ந்து நல்லாவே வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அப்பேற்பட்ட அந்த மூலிகைகள், அதாவது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவை விரட்டக்கூடிய மூலிகைகள் அப்படின்னா என்னென்னன்றத பார்க்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடம்பு ஒல்லியாகவே இருக்குங்க. என்னதான் உணவு சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா, நிறைய பேருக்கு, நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. குழந்தைகள் ஏன் இப்படியே இருக்காங்க? ஏஜ் 25 ஆகுது, 20 ஆகுது. இருந்தாலும் உடல் எடை ஏன் நமக்கு ஏறவே மாட்டேங்குது? வயதிற்கேற்ற ஒரு உடல் எடையே கிடையாது. பார்த்தாலே ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே. எந்த ஸ்டாண்டர்ட்மா படிக்கிறேன்லாம் என்னை அடிக்கடி கேட்குறாங்க மேம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி உடல் எடை ஏங்க நமக்கு ஏறவே மாட்டேங்குது? என்னதான் சாப்பிட்டாலும் ஏன் நமக்கு உடல் எடை ஏறவே இல்லை? இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த தொந்தரவு இருக்கும் இல்லைங்களா? பொதுவாகவே நீங்கள் என்னதான் உணவு சாப்பிட்டாலும் உங்கள் குடல் பகுதியில் அப்சார்ப்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கணுங்க. ஏன்னா உடலில் சத்துக்கள் முழுமையாக போய் சேரணும். இப்போ கால்சியம் சத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கவங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிட்டுட்டே இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஏன் கால்சியம் டிஃபிஷியன்சியாகவே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி கண்டிப்பாக உடலில் இருக்கணுங்க. விட்டமின் டியும் உங்களுக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ற கால்சியம் உடலில் போய் சேராது. அதே மாதிரி தான் நம்ம அனிமியா அப்படின்ற ரத்த சோகை இருக்கிறவங்க பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய எடுத்துப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட்டே இல்லையே, ஏன் ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதற்கும் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளின் தேக்கம். ஸோ கழிவுகள் வந்து தேங்க தேங்க நம்ம குடல் பகுதியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படதாங்க செய்யுது. அப்போ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறினாதான் நம்ம சாப்பிட்ற உணவு சத்தாக மாறி உங்கள் உடலில் சேர ஆரம்பிக்கும். அப்போ பொதுவாகவே நம்ம உடலில் சத்துக்களாக மாறுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம செய்யணும், உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல உங்கள் குடல் பகுதியை நீங்கள் கிளென்ஸ் பண்ணுங்க. கிளென்ஸ் பண்ணுறதுனா, ஐயோ பேதி மருந்து எடுத்து இன்னும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம உடல் தாங்குமா அப்படின்லாம் யோசிப்பீங்க. பேதி மருந்து எடுக்க வேண்டாம். 30 நாள் தொடர்ந்து இந்தந்த மூலிகைகளை மட்டும் நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற உணவு எதுவாக இருந்தாலும் உடலில் சேர்ந்து நல்லாவே வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அப்பேற்பட்ட அந்த மூலிகைகள், அதாவது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவை விரட்டக்கூடிய மூலிகைகள் அப்படின்னா என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ முதல்ல கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கடுக்காய் ரொம்ப சிறந்தது. ஸோ கடுக்காய் பொடியை நம்ம இரவு நேரத்தில் வெந்நீரில் கலந்து தினம்தோறும் 5 கிராம் அளவுக்கு பொடியை தினம்தோறும் தண்ணீரில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இது ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 5 கிராம் அளவுக்கு கடுக்காய் பொடியை டெய்லி நம்ம எடுக்கலாம். ஏன்னா மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த மலச்சிக்கல் தான் உடலில் அந்த நம்ம சாப்பிட்ற உணவை அப்சார்ப்ஷன் நடக்காமல் உடல்லையே அந்த கழிவுகள் தேங்கி தேங்கி என்ன ஆகுதுன்னா, இன்னும் ஏற்கனவே உங்களுக்கு பசியே இல்லாமல்
பார்த்துக்குது. இப்போ பசியே இல்லைன்னா உணவும் உள்ளே எடுக்க முடியாது. அப்போது கட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கடுக்காயை நீரில் கலந்து நம்ம எடுக்கும்போது குடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் நமக்கு வெளியேறும். தொடர்ந்து ஒரு 30 நாட்கள் இப்படி பயன்படுத்திக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு. அந்த வாழைத்தண்டு குடலில் எப்பேற்பட்ட கழிவுகள் எங்கே இருந்தாலும் அதை அடித்து வெளியில் தள்ளக்கூடியதுங்க. அப்போ கட் வந்து நமக்கு நல்லாவே கிளியர் ஆகிடும். வாரத்திற்கு 3 முறை கட்டாயம் வாழைத்தண்டு ஜூஸாக வேண்டாம், வாழைத்தண்டு கூட்டு மாதிரி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் அதனுடைய முழு நார் சத்தும் உடலில் போகும்போது கழிவுகள் நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது குடல் பகுதி நல்லா சுத்தமாக ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உடலில் சத்தாக சேர ஆரம்பிக்கும். தினம்தோறும் வாழை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ வாழை அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் வந்து சாப்பிட்றதே கிடையாது. ஃப்ரூட்ஸை பார்த்தாலே நம்ம வந்து சாப்பிட்றதே கிடையாது. அந்த வாழை அப்படின்னு சொல்கிறது ஆரோக்கியமாக உடல் எடை அதிகரிப்புக்கு உங்களுக்கு நல்லாவே உதவி செய்யும். இந்த வாழையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழை வந்து செவ்வாழையாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டுங்க. இந்த செவ்வாழையோட கொஞ்சம் பால் சேர்த்து கொஞ்சமாக நம்ம நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துட்டு இல்லைனா தேன் சேர்த்து நல்ல மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணி எப்படி வெயிட் லாஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கீங்களோ, வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கீங்களோ, இல்லை திடீர்னு எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்து மற்றவங்க இதை வந்து பயன்படுத்தலாம். அதுவும் குழந்தைகளாக இருக்கீங்க இல்லை டீனேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பனானா மில்க் ஷேக் அப்படின்னு சொல்கிறது நல்லாவே உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்களேன், உடல் எடை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறத நம்மளே பார்க்க முடியும். ஸோ இந்த மில்க் ஷேக் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய கட்டில் குடல் பகுதியில் அந்த அப்சார்ப்ஷனை அதிகரிக்கும், உடல் எடையை நல்லாவே அதிகரித்து தரும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வெண்ணெய். ஸோ தினந்தோறும் பட்டர், வெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க. நீங்கள் உணவு சாப்பிடும்பொழுது கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை காலையில் எந்திரிச்சோடனே கொஞ்சம் வெண்ணெய். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் உடல் எடை அதிகரிக்கலைன்னா வயிறு பகுதியில் கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கும். ஸோ உணவு நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ வயிறு கபகபன்னு எரிய ஆரம்பிச்சிடும், நெஞ்செரிச்சல் இருக்கும். எந்த ஃபுட் ஒரு 2 வாய் உள்ளே வச்சாலே வாயில் வச்சாலே எனக்கு வந்து எரிச்சல் இருக்குங்க அப்படின்னு சொல்வீங்க. இப்போ வயிறு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் நமக்கு வந்து சரியாகணும்னா ரெகுலராக இதை தான் நம்ம பண்ணணும். அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சரியாகணும், வயிறு எரிச்சல் நமக்கு வந்து சரியாகணும் அப்படின்னா வெண்ணெய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல், அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம், இது நமக்கு சரியாகணும்னா காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய், உணவு சாப்பிடும்போது சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உடல் எடை உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, தினம்தோறும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதனோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து எடுத்துக்கிட்டே வாங்களேன். உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வயதிற்கு ஏற்ற மாதிரி ஒரு உடல் எடைன்றது ரொம்ப முக்கியங்க. இதில் முக்கியமாக ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் கொடுக்கறது அஸ்வகந்தா நெய். இந்த அஸ்வகந்தா நெய் எடுத்துக்கும்பொழுது கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்கள் உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன், சத்துக்கள், நரம்புகள், தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு மருந்து. இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த அஸ்வகந்தா நெய் மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும். ஸோ இது மருந்துன்னு சொல்கிறதோட பெஸ்ட் சப்ளிமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காலையிலும் இரவும் ஒரு 10 ml இதை எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பாதுகாக்கப்படுது. ஸோ சாப்பிட்ற உணவு உங்களுக்கு சத்தாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆரோக்கியமாக உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.